களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி ஊழியம் கடவுளால் நியமிக்கப்பட்டு நடப்பிக்க வருகிறது. அவருடைய திருவிழம் தான், அவருடைய திட்டம் தான், அவருடைய செயல்பாடுகள் தான் இந்த ஊழியத்தின் காரியங்கள். இந்த நாளிலும் இவ்வளவு நிலையோடு கூட செய்கின்ற அந்த ஆண்டுடைய வார்த்தையை அநேகர் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அதை சில பேர் அலட்சியம் செய்து கூட இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்த இரண்டு சகோதரிகள் உண்டு. ஒன்று மார்த்தாள், ஒன்றொன்று மரியாள். மார்த்தாலும் நல்லவள் தான், மரியாளும் நல்லவள் தான், ஆண்டுடைய சிறு சம்பவத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் மரியாளோ ஆண்டுடைய பாத்திலே அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதிலே ஆர்வம் கொண்டிருந்தாள். நாம் அடிக்கடி படிக்கிறதும் கேட்கிறதுமான வார்த்தை தான். மரியாள் ஆண்டுடைய பாத்திலே அமர்ந்து அமர்ந்திருந்தாள். ஆனால் அவருடைய சகோதரி, மரியாளுடைய சகோதரியோ மார்த்தாலோ பல காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அங்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார், அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த மார்த்தாள் இயேசுவிடம் கேட்கிறாங்க, ஆண்டவரே, போதகரே, நான் இவ்வளவு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், டயர்டா இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, வேலை செய்யிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன? மார்த்தாள், மார்த்தாள், நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று. அருமையான வார்த்தை, சிந்தனைக்குரிய வார்த்தை. இந்த கால நிகழ்வுக்கு இன்று மக்கள் பார்க்கிற பொழுது உலகத்தின் பல நிலைகளிலே பக்தி விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான், மார்த்தாளை போல பல நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நல்ல பங்காகிய இறைவார்த்தையை கேட்பதிலே கடந்து வருவதில்லை. இறைவசன வார்த்தையை கேட்பதில் கடந்து வரவில்லை. மார்த்தாளா, மரியாளா? நீங்களெல்லாம் மரியாள், நீங்களெல்லாம் மரியாள். ஆனால் மார்த்தாளை போல நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லைங்களா? இல்லைங்களா சகோதரமே? மார்த்தாளை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மார்த்தாள் இந்த மரியாளை போல, இந்த மரியாளை போல எப்பொழுது அமருவார்கள்? இவ்வளவு ஆண்டவர் தானே திட்டத்தோடு கூட இந்த ஊழியத்தை நடப்பித்து வருகிறார். எல்லாம் ஒரு திக்கவாயனை கொண்டு பேச வைக்கிறார். நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, அத்தனையும் சந்தித்து நடப்பித்து வருகிறார். இவ்வளவு எல்லாம் செயல்பட்டு ஆண்டவர் திட்டத்தோடு கூட செயல்படுகிற பொழுது அநேகர் மார்த்தாளை போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல பங்காகிய மரியாளை போல கடந்து வரணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில்லை கடந்து வரணும். அது என் உள்ளத்தின் உணர்வுகளும் தாகங்களும் எண்ணங்களுமாய் சிந்தனைகளுமாய் இருக்கிறது. சாரே, நல்ல பங்கை சேர்ந்து கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டுகின்றேன். நாம் இப்பொழுது ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நாம் கடந்து வரலாம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கடந்து வரலாம். அவருடைய வார்த்தையை கேட்ப சாதாரண நிலை அல்ல, சாதாரண நிலை அல்ல. இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசான அவருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு பக்கம். அப்படியே கேட்டு மீட்பு பெறாதவாடி அந்த வார்த்தையெல்லாம் உள்ளத்திலிருந்து எடுத்து போய்விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது.
எனவே ஆண்டுடைய பாத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கிக் கொள்ள நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை தகுதி ஆக்குவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை நடப்பிப்பீராக. தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக்கிறலும். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி, தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்ன? இந்த இதயம், முழு இதயத்தை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முழு இதயத்தை குறித்து தான் சிந்திக்கிறோம். இந்த இதயத்தின் கருங்களை பார்க்கிற பொழுது கடவுள் இந்த இதயத்தை தான் அவர் வாஞ்சிக்கிறார், தேடுகிறார். என்னை முழு உள்ளத்தோடு கூட என் தேடுகிறவன் எவனாவது உண்டா? என் முழு உள்ளத்தோடு என் வார்த்தையை கேட்பவன் எவனாவது உண்டா? முழு உள்ளத்தோடு கூட எனக்கு செவி கொடுத்து நம்பிக்கை கொள்கிறவன் யாராவது உண்டா என்று அவர் முழு உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். பைபிளை பார்க்கிறோம். என் அன்பு கருவுகளே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உள்ளத்தின் எண்ணங்களை பார்க்கிறார் என்று. மனிதனும் முகத்தை பார்த்து இவர் இப்படி இல்லாமல் சொல்லி நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். இந்த உள்ளம், இந்த இதயம், இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள் கடந்து வரணும். இந்த தெய்வீக திருவிழியத்திலே ஆண்டவராய் கடவுள் இந்த முழு இதயத்தை குறித்து எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். முழு இதயத்தை குறித்து நான் அந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். முழு இதயம் சென்று பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற நிலையிலே, இந்த தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற நிலையிலே நான் ஒரு நினைவுக்கு வருகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. ஒரு 6 பகுதியை நான் கொண்டு வருகிறேன். தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு 6 பகுதியை கொண்டு வருகிறேன். முதலாவது நான் பார்க்கிற பொழுது முழு இதயத்தோடு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வரணும். முழு இதயத்தோடு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வரணும். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பார்க்கிற பொழுது முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். பார்க்கணும். இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வசனங்களோடு கூட தியானிக்க இருக்கிறோம். தேட வேண்டும். மூன்றாவது பார்க்கிற பொழுது முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யப்பட வேண்டும். முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை அன்பு செய்யப்பட வேண்டும். நான்காவது, முழு இதயத்தோடு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும். முழு இதயத்தோடு ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்கப்பட வேண்டும். நான்காவது, முழு இதயத்தோடு கூட செபிக்கணும். ஐந்தாவது, அதாவது ஒன்று திரும்பி வரணும், இரண்டாவது தேட வேண்டும், மூணாவது அன்பு செய்ய வேண்டும், நான்காவது கட்டளை கடைபிடிக்க வேண்டும், ஐந்தாவது செபிக்க வேண்டும். ஆறாவது பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வசன வார்த்தை தூய ஆவியானவர் எனக்கு உந்ததினாலே இந்த கருத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பார்க்கும்போது ஆண்டவன் திரும்பி பெற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். ஏன் அன்பு கருவுகளே, என்னுடைய ஊழியத்தினுடைய 31 வருட ஊழியத்தின் பாதையில் அநேக சகோதரிகள் பலவிதமான பிரச்சனையோடு கூட கண்ணீரோடு கூட என்னிடம் வருவதை பார்க்கிறேன். அவர்கள் என்னிடம் வந்து, பிரதர், நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய கஷ்டமா சொல்லிட்டே இருப்பாங்க. அவருடைய பிரச்சனை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அமைதியா காத்து கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க சொல்லிட்டு சில சகோதரிகள் குடும்பமாக வந்து அவர் அப்படியே சொல்லுவதை பார்க்கும் பொழுது என் உள்ளத்திலே பாரமா இருக்கும். நான் அவரிடம் கேட்பேன். அவர்கள் தேடி போன் பண்ணிட்டு வருவாங்க. பிரதர் இருக்கிறீங்களா, வரட்டுமா, பார்க்கணும், பேசணும், ஜெபிக்கணும் என்று. சரி வாங்க சொல்லி அவர் வருகிற பொழுது நான் ஒரே ஒரு கருத்தை நான் முதல்ல அவங்களுக்கு பாயிண்ட் சொல்லி கொடுப்பேன். என்ன தெரியுங்களா,
திருத்துதர் பணியிலே 17ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் அவங்களுக்கு தயவுசெய்து சகோதரமே இது எடுத்து படிங்கப்பான்னு சொல்லுவேன். என்ன திருத்துதர் பணியிலே 17ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீ பார்ப்பீர்கள். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு, கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். நான் இந்த வசனத்தை படிச்சு சொல்லுவேன். பிரதர் அருமையார் படிச்சாங்க இல்லைங்களா? வசனத்தை படிச்சு படிப்பான் படிச்சு சகோதரமே நான் அப்படி சொல்லுவேன், சகோதரமே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள், இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த நாளிலே இந்த இடத்துல வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய உலக போக்கில் அங்குனி பாட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க இல்லைங்களா? போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்த பின்னாடி தான் நீங்கள் இங்க ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு, அவரை கண்டு ஜெபிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அது கேட்ட உடனே அவருடைய உள்ளம் குத்தப்பட்டிருக்கு. அதுல அப்படியே ஏன் கடவுள் எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வசதி வாய்ப்பை கொடுத்த பின்னாடி அவர்கள் கடவுளை மறந்து அவர்கள் அவங்களுடைய தொழிலிலே, அவருடைய வியாபாரத்திலே, அவர் குடும்பத்தின் சூழ்நிலையிலே அவர் பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜபம் இல்லை, பைபிள் வாசிப்பில்லை, தெய்வீக திருப்பலி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு போவதும் ஆலயத்திலே நிறைந்துட்டு வந்திருப்பார்கள். முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை தேடியதில்லை. ஆண்டவர் பார்ப்பார். என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறான், என்னுடைய மகள் என்னை விட்டு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாள், என்னை மறந்து போய் கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் பார்த்து அவன் போகிற வழியிலே பாதையிலே ஒரு இடரலை வைத்து அவன் தடங்கலாக்கம் செய்வார். அந்த இடரல் தான் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், நோய், நோக்காடு. அது ஆண்டவர் தருகிறார். ஏன் படிச்சோம் அல்லவா? தம்மை கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்று, தட்டி தடையாது கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அப்படி செய்தார் என்று திரும்பி வரணும் பெருமானாவுக்காலே. இந்த நாளிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நான் இந்த மகனுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், பொருளாதாரத்தை கொடுத்தேன், தொழிலை கொடுத்தேன். இப்பொழுது என்னை மறந்துவிட்டு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறான், உலகப்புறமான நிலையில் போய்கொண்டிருக்கிறானே என்று ஆண்டவர் பார்க்கிற பொழுது அவன் போகிற பாதையிலே ஒரு இடரலை வைப்பார். இடரலை வைக்கும்போது தான் அவன் தள்ளாடி கீழே விழுந்து அவர் சிந்தித்தரம்புகின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, உங்கள் வாழ்க்கையை நீங்க நினைத்து பாருங்கள். ஏன் இந்த கவலை, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த நோய் என்று திரும்பி பாருங்கள். ஆண்டவர் விட்டு வெளிங்கி போய்கொண்டிருக்கிறனால் தான் ஆண்டவர் இட வைத்து திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். தன்னை தட்டி தடவியாது கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்றே ஆண்டவர் இப்படி செய்கிறார். ஏனெனில் நம் ஒருவருக்கும் அருகிலேயே அவர் இருக்கிறார் என்று அருமையாக நாம் வாசித்தோம். இது நான் படிக்கிற பொழுது பிரியமாக்குள்ளே எரேமியா புத்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை ஆண்டவர் தூய ஆவியானவர் சுற்றி காட்டுகிறார். எரேமியா புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் படிக்கலாம். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். பாருங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி, அவரை விட்டு ஒன்றும் நடக்காது, அவரை பிரிந்து ஒன்று வாழ முடியாது என்பதை ஆண்டவர் காட்டுகிறார்.
ஆண்டவர் கற்றுகிறார். என்னை பிரிந்து மகனை உன்னால் ஒன்று செய்ய முடியாது, என்னை பிரிந்து முன்னால் மகளை ஒன்றும் செய்ய முடியாது, உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்க முடியாது, சொந்தம் இருக்க முடியாது என்பதை காட்டுதான் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உணர்வை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் சொல்லுகிறார். அப்படி சொல்லி கொண்டு வர்றார். அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு கூட என்னிடம் திரும்பி வருவார்கள். நாம் திரும்பி வரணும், முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வரணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவர் என்று அவரிடம் திரும்பி வரணும். முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வரணும். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஊதாரி மகனை பார்க்கிற பொழுது அவன் அப்பா வீட்டு எல்லா நிலையும் செல்வத்தெல்லாம் வாங்கி கொண்டு பயணமாகி விட்டான், வெளியே பயணமாகி விட்டான். அவன் போகிற பாதையை விட்டடித்தார். பணம் கொடுத்துட்டாரு, சொத்தெல்லாம் பிரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் போகிற வேளையிலே அவனுக்கு நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டம் எல்லாம் இழந்து போய் பண்ணி தின்னுகின்ற அந்த உணவு கூட இல்லாத ஒரு நெருக்கம் வருகிற பொழுதுதான் அறிவு தெளிந்தவனாய் என் தந்தையிடம் திரும்பி நான் போவேன், என் தந்தையிடம் வேலைக்காரர்களுக்கு தேவையான உணவுக்கு மேதியா இருக்கிற பொழுது நான் இங்கே பட்டினியா இருக்கிறேன் என்று அறிவு தெளிந்தவனாய் திரும்பி வருகிறான். இந்த நாளிலும் நாம் திரும்பி வரணும். அந்த பூதாரி மகன் திரும்பி வருவது எப்படி வந்திருப்பான்? முழு இதயத்தோடு கூட ஆண்டவரே அப்பா உமக்கு எதிராக நான், கடவுளுக்கு எதிராக நான் பாவம் பண்ணப்பா என்று மனம் உள்ள வருந்தப்பட்டு தான் அங்கே கடந்து வந்திருக்க முடியும். அப்படியாய் நாம் கடந்து வரணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானால், நல்ல வசதி வாய்ப்பாடு கொண்டிருந்தேன், எல்லாம் இழந்து போய்விட்டேன், இடரல் வைத்து விட்டார். நல்ல சுகமாதான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது உடல் நோய்க்காடு, குடும்பத்தில் சந்தோஷ சமாதானமா தான் இருந்தோம், ஆனால் இப்பொழுது பிரச்சனை, பிரிவினை, இடரல வைத்திருக்கிறார். திரும்பணும் என்பதற்காய்த்தான் ஊதாரி மகன் அறிவு தெளிந்தவனா திரும்பி வந்தான். இந்த அறிவு தெரிந்தாய் திரும்பி வருகிறான் என்று சொல்லுகிற ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது, என் அன்பு குரவுகளை நம் தவக்காலத்திலே நாம் அந்த விபூதி திருநாள் அன்று பார்க்கிற பொழுது அங்கே வாசிக்கிற ஒரு வாசகம் இருக்கும். என் உள்ளத்தை தொட்ட உணர்கின்ற வார்த்தை தான் அது. அதுல என்ன வாசிப்போம் என்று, முதல் வாசல் என்ன வாசிப்போம் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை தான் நாம் வாசிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியிலே 2ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனம் தான் படிப்போம், அந்த வாசிப்போம். அதில் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்குது மனம் மாறுவதற்கு அழைப்பு, மன மாற்றத்துக்கான அழைப்பு என்று சொல்லப்பட்டு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பைபிளை எப்படி படிச்சேன், என்ன படிச்சேன்னு பார்க்கும் பொழுது உள்ளத்தில் பற்றி எரிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சமூகம் இன்னும் கொண்டு வரவில்லை, இலவசன வார்த்தையை கொண்டு வரவில்லை. தவக்காலத்திலே அந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு என்று தலைப்பு கொடுத்து அந்த வசனத்தை கொண்டு வருகிறாங்க. அந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே 12 சொல்லப்பட்டிருக்கு. அது 12வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இப்பொழுது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் கொண்டு வரணும். இன்று அப்படி முழு இதயத்தோடு கூட அழுது, முழு இதயம் அவரை தாழ்ந்திருந்தால் நாம் கண்டிப்பா நாம் தேடிட்டு அழுதுட்டு இருப்போம். தவக்காலத்திலே பார்க்கிற பொழுது ஒரு கடமைக்கான ஒரு நிலைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சடங்கு முறையான நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லை, நான் அந்த தவக்கால் நாட்களிலே முழு உள்ளத்தோடு கூட கடந்து வர வேண்டும் என்றுதான் அந்த திருச்சபையானது அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அது சடங்காச்சார முறையிலே கடமை ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் மாறணும் பிரியமானவர்களே, மனம் மாறணும். ஆண்டோட திரும்பி வரணும். ஊதாரி மகன் திரும்பி வந்தது போல நாம் திரும்பி வரணும். முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வருகிற பொழுது அவர் ராஜ்யம், முழு இதயத்தோடு கூட நாம் திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிற பொழுது உங்களுடைய உள்ளம் குத்தப்பட்டிருக்கணும். ஏனெனில் ஆண்டவருடைய வசன வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றலும் கிட்டிருக்கிறது.
அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அங்கே 3000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, இதயம் உள்ளத்தின் காரியங்கள் குத்தப்பட்டவர்களாக, ஐயோ நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று அங்கே கேட்டார்கள். ஐயோன்னு கேட்டாங்க. முழு உள்ளத்தோடு அவங்க அங்க ஆண்டவருடைய வசனம் வார்த்தை கேட்கும் பொழுது குத்தப்பட்டது. அவர்கள் கேட்கிறார்கள், ஐயோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறது, அங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனமாறுங்கள், பாவ மன்னிப்புக்கான மனமாறுங்கள், பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி வருவார் என்று பரிசுத்த. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வருகிற பொழுது, முழு இதயத்தோடு கூட திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வருகிற பொழுது ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகிறே. அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் உள்ளம், உடல், எண்ணம், சிந்தனை, ஆன்மா எல்லாவற்றையும் உன் பாதத்தில் வச்சு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவர் உண்மையாகவே அந்த ஊதாரி மகன் வருகிற பொழுது தந்தை எப்படி கட்டி முத்தமிட்டு அரவணைத்து முத்தமிட்டு அவனுக்கு எல்லா காரியம் செய்கிறார். முதலாவது அந்த ஆடையை தருகிறார், வெண் ஆடையை தருகிறார். அடுத்தது பார்க்கிற பொழுது மோதிரத்தை கொடுக்கிறார். அடுத்தது பார்க்கிற பொழுது காலடிக்கு மிதியடி கொடுக்கிறார். மூன்றும் அருமையான கருத்துக்கள். அதை பிரித்தாதான் அந்த ஒரு விருந்து வைக்கிறார். இன்று அந்த கருத்தை நான் பற்றி தவக்காலத்திலே சொல்ல விரும்புகிறேன். பயங்கரமான கருத்து. ஆனால் நம்முடைய வார்த்தையிலே அது எடுக்கப்படவில்லை, கொண்டு வரப்படவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் அந்த முதலாவது திரும்பி வர வேண்டும். சரி, அந்த திரும்பி வர வேண்டும் என்கிற நிலையோடு கூட நான் தூயான உணர்த்துகிறதுனால அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முழு இதயத்தோடு கூட தேட வேண்டும். முழு இதயத்தோடு கூட அவரை நாம் தேடப்பட வேண்டும். இல்லைக்கு அன்றைய ஜபத்தினுடைய பார்களை பார்ப்பது வித்தியா நிலை தான் வென்றிருக்கு. எப்படி தேடுகின்றிருக்கு? இவருடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்கும், ஜபங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கும், தேடுதல் எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க. உண்மையான உயிருள்ள கடவுள், ஒரே கடவுளை விட்டுவிட்டு எத்தனையோ மற்ற தெய்வங்களையும் புனிதர்களையும் மற்ற உலகப்பரமான காரியங்களை ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் முழு இதயத்தோடு கூட தேடப்பட வேண்டும். நாம் ஒருவரே ஆண்டவர், நம்ம தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று முதல் கட்டளை இருக்கிற அந்த கட்டளையை கடைபிடித்து அவர் முழு இதயத்தோடு தேடப்பட வேண்டும். தயவு செய்து எடுங்க சகோதரமே, எடுங்க. எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். பாருங்கள், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு கூட என்னை தேடுகின்ற பொழுது என்னை கண்டடைவீர்கள். கண்டடையணும். எப்படி? இதோ படத்திலேயோ சிறுபத்திலேயோ அல்ல. பார்க்கணும். நீ என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். எப்படி? அவரை ஒரு குணமாக்கிற ஆண்டவராக நீ கண்டுகொள்ள வேண்டும். முழு இதயத்தோடு கூட அவர் தேடுகிற பொழுது ஒரு குணமாக்கிற ஆண்டவராக அவரை கண்டுகொள்ள முடியும். நோயோடு கூட இருக்கிறீர்களா? வியாதியோடு கூட இருக்கிறீர்களா? வியாதியின் படுக்கையில் இருக்கிறீர்களா? பல நாட்கள் வியாதியின் படுக்கையிலே மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறீர்களா? முழு இதயத்தோடு கூட தேடுகிற பொழுது அவரை தெய்வீக மருத்துவமாக இருக்கிற அவரை கண்டுகொள்ள முடியும். அன்று ஒவ்வொருவரும் தொட்டு குணமாக்கிய அந்த இயேசு ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையா, போராட்டமா, கவலையா, ஆண்டவரை நீங்கள் கண்டுகொள்ளும். சமாதானத்தின் ஆண்டவராக, ஒரு விடுதலையின் ஆண்டவராக அவரை கண்டுகொள்ள முடியும். அதுதான் அவர் சொல்லுகிறார், முழு இதயத்தோடு கூட என்னை தேடுவீர்கள் என்றால் உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவரை தேடணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே அவரை தேடுகிறது என்று ஒரு நிலையில இல்லை. அவரை சும்மா பார்மாலிட்டி நான் தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரிகளை தேடுகிறோம், அரசியல்வாதிகளை தேடுகிறோம், பெரிய பணக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம்,
அல்ல சில ஊழியக்காரர்களை எல்லாம் கூட தேடிக்கொண்டு இருப்போம். சில ஊழியக்காரர்களை எல்லாம் தேடிக்கொண்டு இருப்போம். ஆண்டவரை தேடணும். ஊழியக்காரர் நல்லதான், அவருடைய பிரச்சனை கொடுக்கிறது அவரு ஊழியக்காரர் இருக்கான். ஆனாலும் கூட இந்த முதல் பாயிண்ட் பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுவார், என்னை விடன்னு சொல்லுவார். என்னை விட தன் தந்தையோ தாயையோ மனைவியோ மக்களையோ அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:30. மத்தேயு 10:30. என்னை விட தன் தந்தையோ தாயோ மனைவி மக்களையோ அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு என்ன அப்படின்னா முழு உள்ளத்தையும் அவரிலே தேடுகிறதாய் இருக்கப்பட வேண்டும். அவரே மீட்பர் என்று தேட வேண்டும். அவரே விடுதலை நாயகர் என்று தேடப்பட வேண்டும். அவரே எல்லாவற்றும் எல்லாம் என்று தேடப்பட வேண்டும். அப்பொழுது அவரை நாம் கண்டுகொள்ள முடியும். தேடணும் சகோதரமே, தேட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலே நான் பாரப்படுகிறேன். இன்று மக்கள் சமுதாயத்தில் தேடப்படவில்லை. எங்கெங்கயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழகையும் புலம்பலுமா என் ஆண்டவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை. என் ஆண்டவரிடம் இல்லாது ஒன்றுமில்லை. அவரால் முடியாது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடி கண்டுகொள்கிற பொழுதுதான் அவரை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுயத்திருக்க முடியும். முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வர வேண்டும். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, தேட வேண்டும். முழு இதயத்தோடு கூட நாம் தேடப்பட வேண்டும். தேடப்பட வேண்டும். அந்த தேடப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எரேமியா சொல்ல இறைவார்த்தையை நாம் சிந்தித்தோம் நேற்று தினத்திலே. நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு கூட என்னை தேடுவீர்கள், அப்பொழுது கண்டுகளில் ஆம் பிரியமானவர்களே, நாம் தேடணும், அவரை கண்ணும். நோயோடு கூட இருக்கிறோமா, அந்த குணமாக்கிற ஆண்டவரை தேடணும். அவருடைய காயங்களை பார்க்கணும். காயத்தில் வழிந்து ரத்தத்தை பார்க்கணும். குடும்பத்திலே சந்தோஷ சமாதான அமைதி இல்லையா, அந்த அமைதியின் ஆண்டவரை பார்க்கணும். எல்லாம் அவருடைய பேரை கேட்டு அவர் மீட்பர் என்று, அமைதியின் அரசர் என்று என்ன பேர் இல்லைங்களா? அப்படியாகவே அவருடைய திருப்பெயருக்கு தகுந்தபடியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே முழு இதயத்தோடு கூட நாம் தேடி கண்டடைகிறோம் என்று, இந்த கண்டடைகிற முழு இதயத்தோடு கூட நாம் தேடுகிறோம் கண்டடைகிறோம் என்று சொல்லுகிற பொழுது இதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைய அனுபவித்திருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த பைபிள்ல ஒருத்தர் சொல்லுவார். யார்? திருப்பாடல் ஆசிரியர். திருப்பாடலே 119ஆம் திருப்பாடலிலே 2வது வசனத்தை நீ பார்ப்பில்லை, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லுகிற கருத்தை நீ பார்க்கணும், அற்புதமா இருக்கும். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர் யாரு? இன்னும் அங்க அவர் சொல்லிக்கூட வாழ்க்கையில அழுகிறார். பேறு பெற்றோர் யாருன்னு சொன்னா, முதலாவது அவர் தந்த ஒழுங்குமுறைகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் சொல்லுது. பேறு பெற்றவர் யாருக்கு முடியும்? இரண்டாவது பார்க்கிற பொழுது முழு மனதோடு கூட அவரை தேடுவோர் பேறு பெற்றவர். ரெண்டு பேறு பெற்றவர்களாக இருப்பதற்கு 2 கருத்துக்களை அங்கே குறிப்பிடுகிறார். பைபிள்ல பார்க்கணும். ஒன்று, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு, அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படி கவனமாய் கடைபிடிக்கிற, முழு இதயத்தோடு கூட கடைபிடிக்கிற நிலை பேறு பெற்றவர்கள். இரண்டாவது, அவர் முழு உள்ளத்தோடு கூட முழு இதயத்தோடு கூட தேடுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று. அவரை தேடுகிற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும். முழு இதயத்தோடு கூட அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது, முழு இதயத்தோடு அவரை தேடுகிற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்திலே பேறு பெற்றவர்களாக, நம்முடைய சமுதாயத்திலே பேறு பெற்றவர்களாக, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியிலே நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். வார்த்தை கடந்து வருகிறது. ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள் இருப்பார்கள். எந்த ஒரு மகன், எந்த ஒரு மகள் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி கடந்து போகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் முழு இதயத்தோடு கூட ஆண்டு சமூகத்தை தேடி கடந்து போகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். இல்லைங்களா? பார்க்கணும் பிரியமான ஒரு குடும்பத்திலே அப்படித்தான். உங்க ஊர்ல உங்க கிராமத்திலே பாருங்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று யாருக்கு அவர்கள் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவர்களாகும், நல்ல விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்களாகும், கடவுளுடைய பைபிளை வார்த்தை சிந்தித்து தியானிப்பவர்களாகவும், அது அந்த ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு தேடுகிற எந்த ஒரு மனிதனோ
அவர்கள் பேறு பெற்றவர்களாக அங்க ஊரிலே கிராமத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வாழ்க்கை அங்கு நடக்கின்றது. வாழ்க்கை நடக்கிறதைத்தான் வசனம் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் அன்புக்கள் இன்னைக்கு பார்க்கிற போது அப்படிப்பட்ட மக்களை பார்த்து மற்றெல்லாம் பொறாமப்படுவாங்க. என்ன அவங்கள மாத்திரம் அப்படிக்கிறாங்க, இவங்க இப்படிக்கிறாங்க, அது அப்படிக்கிறாங்க. அவர்கள் ஆண்ட பக்கமாய் திரும்பி வந்தார்கள், முழு இதயத்தோடு திரும்பி வந்தார்கள், முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிறார்கள், அவரை பற்றி கொண்டார்கள். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, அவருடைய குடும்பத்துக்கு நிரம்பியிருக்கிறது. எனவே அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், அவர்கள் பேறு பெற்றவர்களா இருக்கிறார்கள். எல்லாரும் பேறு பெற்றவர்களாய் மாறணும். எல்லாரும் பேறு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் என்கிறவர்கள் பேறு பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து காட்டாடும். நம்முடைய கிராமத்திலே, நம்முடைய பகுதியிலே சாட்சிகளாக இருக்கப்பட வேண்டும். சாட்சிகளாக இருக்க பேறு பெற்றவர்களாக சாட்சியாக இருக்கணும். இந்த வசனத்தோடு கூட நான் சொல்லுகிற பொழுது, அந்த தேட வேண்டிய நிலையிலே பார்க்கும் பொழுது, தயவுசெய்து அதே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 119 வசனமாக அங்கே சொல்லிக் கொண்டே இருப்பார். அருமையாக பார்த்துட்டு இருப்பார். அந்த திருப்பாடல்ல 119 58வது திருப்பாடல் வசனத்தை படித்து பாருங்கள். 58வது வசனத்தை படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது என்று, என் முழு உள்ளத்தோடு திருமுகத்தை நாடினேன், உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு அருள் தாரும். வாக்குறுதிக்கு ஏற்ப எப்படி ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, முழு அவருடைய தேடுகிறவர்கள் நாடுகிறவர்களுக்கு பேறு பெற்றவன் சொல்லிருக்கு. பேறு பெற்றவன் சொல்லிருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு அருள் தாரும், என்னை ஆசீர்வதியும் கேட்கிறாங்க. அவன் சொல்லப்பட்டிருக்கு, தேடுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் இருக்கு. ஆண்டவரே இப்ப இவர் சொல்றாரு, என் முழு உள்ளத்தோடு திரும்பத்தை நான் நாடி தேடி வருகிறேன், இதத்தோடு தேடி வருகிறேன். உம்முடைய வாக்குறுதிக்கேற்ப என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய வாக்குறுதிக்கேற்ப என்னை ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வதியும் முழு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அதுக்குள் கடந்து வருகிறது தான். அன்புக்குறவர்களே, முதலாவது நாம் போகிற பாதையில் இருந்து திரும்பி வரப்பட வேண்டும். எல்லா வல்ல கடவுளையிடம், எல்லாம் நிறைந்த கடலிடம் முழு இதயத்தோடு கூட கலந்து அந்த ஏக்கங்களை அவர் பார்க்கணும். அவர் தாகத்தை அவர் பார்க்கணும். அவர் திரும்பி வர முழு உள்ளத்தோடு திரும்பி வருவதையும், அவரை தேடி நாடி வருவதையும் அவர் பார்க்கணும். அவர் பார்க்கிற பொழுது அவர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சார், 2 கருத்துக்களை சிந்தித்தோம். அடுத்த ஒரு கருத்து, மிக முக்கியமான ஒரு கருத்து என்னது பார்க்கிற பொழுது, அன்புக்குருவிலே இனச்சட்டத்திலே அது அன்புக்குருவுதல், அவரை முழு இதயத்தோடு கூட அன்புக்குறந்து பார்க்கணும். அது மூணாவது அன்பு செய்தல், அன்புக்குறுதல் பார்க்கிறோம். அதுல இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் படிச்சு பார்க்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பாருங்க, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் வல்லமையோடும் கூட ஆண்டவரை கடவுளாகிய ஆண்டிடம் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணும், முழு உள்ளத்தோடு கூட. இன்னைக்கு அன்பு கூறலை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட நிலையில் நேத்தே சொன்னேன் இல்லைங்களா? எங்கெங்கயோ யாரு எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கிறது இல்ல. அவருக்கு முக்கியத்துவம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கடந்து போகிற பொழுது முழு உள்ளமும் அவரையே சார்ந்து கொள்ளப்பட வேண்டும். அவரையே சார்ந்து கொள்ளப்படும், தேடி கடந்து போகிற நிலை இருக்கணும். அப்படி பார்க்கிற பொழுதுதான் அவரை அன்பு கூறுகிறோம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அன்பு கூறுகிறோம் என்கிற இந்த அன்பு இந்த முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறது. அது கட்டளை.
அன்புக்குரியவன் கட்டளையின் பிரியமாவுகளே, இந்த கட்டளை சொல்லுகிற பொழுது இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களுக்கும் எல்லாம் இணைந்து வருகிறது தான் கட்டளை. 2:2 மத்தேயுவிலே 22ஆம் அதிகாரத்திலே 37 முதல் 40 வசனத்திலே அந்த 2 கட்டளை பற்றினும் திருச்சட்டம் முழுமைக்கும் மறைநூல் அனைத்துக்கும் 2 கட்டளை அடங்கி இருக்கிறது சொல்லுகிறார். திருச்சட்டம் முழுமைக்கும் மறைநூல் அனைத்திற்கும் 2 கட்டளை அடங்கி இருக்கிறது சொல்லுகிறார். 10 கட்டளையை அப்படி அடக்கி 2 கட்டளை பண்ணுவாங்களே. அதுல முதல் கட்டளை என்ன கட்டளை? எப்ப பார்த்தா முதல் கட்டளை என்ன கட்டளை சொல்லி போறது? மத்திய 22ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தினை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்ல அதே கருத்தை தான், அந்த இனச்சட்டத்திலே சொல்லப்பட்ட அதே கருத்தை தான் இங்கே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. என் அன்பு கருவுகளை பார்க்கணும், முழு இதயத்தோடு அவரை அன்பு செய்யணும். ஆனால் நாம் எங்கெங்கயோ நாம் அன்பு செய்யறோம். இங்கே சொல்லிட்டு சில வேலைகளை சொல்வார்கள், என் கணவனை என் கண் கண்ட தெய்வம் என்று, என் மனைவி தான் எனக்கு எல்லாம் என்று, என் அப்பா அம்மாவே தெய்வம் என்று. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எல்லா நிலையிலும் அங்கு போய்கொண்டிருக்கும். என் பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பு பாசம் இருக்கும். அவர்கள் மேல இருக்க வேண்டியது நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை நான் பார்க்கணும் பிரியமாவுகளை. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 37வது சொல்லுவார், அவர் குறிச்சு வச்சு படிக்க வேண்டாம், குறிச்சு வச்சு எப்ப படிச்சு பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லுவார், என்னை விட என்று சொல்லுகிறார். என்னை விட தன் தந்தையோ தாயையோ மனைவியோ மக்களையோ அதிகம் அன்பு செய்கிறவன், நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லுகிறார். என்னை விட என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் அப்படி அன்பு செய்கிறோம். நம்முடைய முதலாளி அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். நாம் யார் பிரிமாக அரசியல்வாதிகளை அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்தான் என் தெய்வம் என்று கொண்டு வருகிறோம். கட்டளைக்கு விரோதமாக இருக்கிற கருத்துக்கள் அதெல்லாம். சில அரசியல்வாதிகள் கோயிலுக்கு வரும்போது கூட அந்த கட்சி துண்டிதான் மேல போட்டுக்கிட்டு அவடிப்பட்டு வருவாங்க. நான் ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு தம்பி ஒரு சினிமா நடிகனுடைய படம், அந்த பனியன் டீஷர்ட் போட்டிருக்கிறான். அதுல டீஷர்ட்ல அது எப்படி போட்டு ஒரு நடிகன் படம் போட்டு வந்தான். அவன் வந்துகிட்டு நற்கண்டை வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு உள்ள தாங்க முடியல. எப்படி அந்த தம்பி நற்கண்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே போட்ட பின்னாடி அவங்ககிட்ட கேட்டேன், தம்பி யாருப்பா இதுன்னு கேட்டேன். அந்த படத்துல இதயத்தில் அப்படி இருக்கிற படத்தை, இந்த படத்தை நான் கேட்டேன். யாருப்பா? இவர் தான் என் இதய தெய்வம். இதய தெய்வமா? அப்ப நற்கண்டை அது 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 எப்படி இல்லைங்களா? இப்படியெல்லாம் இந்த நிலையில உலகத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. பொல்லாத பிசாசவன் இந்த எல்லா தலை சிறந்த முதல் கட்டளையா இருக்கிற அந்த கட்டளையை மீற செய்கிறான். தலை சிறந்த முதற்கட்டளை மீற செய்கின்றிருக்கிறான். பிரியமானவர்களே, முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட அன்பு செய்ய, முழு ஆற்றலோடு கூட அன்பு செய்யணும். இந்த நிலையில் நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே ஒரு வசனத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவராகிய கடவுள் நம்மை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு தம்பி வந்து கேட்டான், பிரதர், ஆதாம் அந்த ஏதோம் தோட்டத்தில் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கினாரு, ஏன் அந்த ஒரு பழத்தை அவர் மரத்தை உண்டு பண்ணி அதை ஏன் வச்சாரு? கடவுள் நல்லா தானே எல்லாம் பண்ணதான் செஞ்சுதானே. அருமையான ஒரு கருத்தா தம்பி என்ன இப்படி வருது? நீ கேட்ட கேள்வி கருத்தான கேள்வி என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். கொடுத்து ஒரு சின்ன கட்டளை கொடுத்தார். நீ செய்யறியா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதான். அவர் கட்டளை கொடுத்தார். ஆனாலும் கட்டளையை மீறிவிட்டார்கள். எல்லா தோட்டத்திலும் எல்லா மரத்தை பழம் சாப்பிடு சொல்லிட்டு ஒரே ஒரு மரத்தை காட்டியா சொன்னாரு இல்லைங்களா? என்னை முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்யறாயா?
என் கட்டளை கீழ்ப்படுகிறாயா, நடக்கிறாய் தான் அவர் டெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லுது. அதே போலத்தான் இந்த நாளிலும் என் அன்பு கருவுகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற காலகட்டத்திலே கடவுள் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறவராக. தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள். இனச்சட்டம் 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், அந்த 3வது வசனம் முள்ளுட்டு அப்படியே படிச்சு பார்த்தனா பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். அவர் உங்களை சோதிக்கிறார். பாருங்க, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ கடவுளை அன்பு கூறுகிறாயா இல்லையா என்று அவர் சோதித்து பார்க்கிறார். அந்த இறைவாக்கினன் அவர்கள் சில வேளையில பார்க்கிறோம், நிறைய பேர்கள் சில புனிதர்களிடம் முழுமையா கடந்து போக சொல்லுவார்கள். அந்த அவர்கிட்ட நம்புகிட்டு போயிட்டு ஊழிக்கார நம்புகிட்டு எந்த நிலையிலும் போகக்கூடாது, எந்த நிலையிலும் போக என்னை விட என்று சொல்லுகிறார். அப்ப அதாவது யாரோ ஒருத்தர் என்ன பாரு ஒரு ஊழிக்காரன் சொல்றாங்க, நீங்க அந்த புனிதர்கிட்ட அது கேளுங்க, அப்படி நடக்கும். எண்ணமெல்லாம் அவர்கிட்ட சில பேருக்கு தாயத்து அப்படி பயங்கரமா நிலையில போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நிலை கொண்டு வந்து அவர் காட்டுறாங்க. உங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்குது. அப்ப ஏதாவது ஊழிக்காரனோ அல்லது வேற ஒரு நபர் சொல்றாங்க, உங்களுக்கு இப்படிலாம் இருக்கிறது, நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க டைரக்ஷனை வேற ரூட்ல கொண்டு போறாங்க வச்சுக்கல. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தான் ஆண்டவர் மேல இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன பண்றான் பார்க்கலாமே, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒருவேளை அந்த ரூட்ல போறதுன்னு பார்த்தனாக்க அப்பயே அவுட். இனி நம்பல, என் முழு உள்ளத்தோடு நீ கடந்து வரல தான். எனவே நண்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில அவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். முழு உள்ளத்தோடு கூட அன்பு கூறுகிறாயா இல்லையா என்று அவர் சோதித்து பார்க்கிறார். அது எப்படியும் நம்ம சோதித்து பார்க்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்யணும், முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்யணும். அது அவரை தேடுக, அந்த நிலை நமக்குள் வரணும். முதல் கட்டளை அதுதான். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு செய்யணும். அந்த கட்டளை கடைபிடிக்கிற பொழுதுதான் நாம் அவருடைய அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் இதை ஏன் இவ்வளவு ஆவேச வேகத்தோடு கூட சொல்லுகிறேன் என்றால், இந்த இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்முடைய சமுதாயத்தை நான் பார்க்கிறேன். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியை பார்க்கிறேன். இறைவார்த்தை என்கிற வெளிச்சத்துக்கு அவங்க வரவே இல்லை. நிறைய மக்கள் இறைவசன வார்த்தைக்கு வெளிச்சத்தில் வரல. அவர்கள் இதோ இருட்டிலே போய்கிட்டு இருக்கிறார்கள். கண்டிருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், உள்ளத்திலே உணராமலும், மனம் திருந்தாமலும் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பாரப்படுகிறேன். இந்த மாதம் நற்செய்தி அறிவிப்பின் மாதம். அது எந்த வழியிலே எப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்குத்தான் வெளிச்சம். என் அன்புக்குறவுகளை கடந்து வரணும், பாரப்படணும். இந்த வேளையில கூட முழு இதயத்தோடு கூட அவரிடம் திரும்பி வரணும். முழு இதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும். முழு இதயத்தோடு கூட அவருக்கு அன்பு செய்யணும். இப்படி நாம் அன்பு செய்கிற பொழுது எல்லா வல்ல கடவுள், எல்லாம் நிறைந்த கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதித்தபடி நடத்துவார். அதற்காகவே இந்த செய்தி. ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த மண்ணிலே நடந்து, இந்த மண்ணிலே நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவர் இதோ இந்த நாளிலே
நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, முழு இதயத்தோடு என்னை அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவரிடம் நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை முழு மனத்தோடு ஆராதிக்கிறேன், உம்மை முழு மனத்தோடு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பாடி ஜெபிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். இயேசுவே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம், முழு இதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம், அவரை தேடுவோம். நம்மேல் வைத்த அன்பினால் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நாம் தேடுவோம். அவர் நம் அருகில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்மை காண்கிறார். நம்மை முழு மனத்தோடு அன்பு செய்ய நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். அவர் நம் அருகில் இருக்கிறார், நம் உள்ளத்திலே இருக்கிறார், நம் இதயத்தோடு பேசுகிறார், நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார், நம்மை கவலை மாற்ற வந்திருக்கிறார். ஆண்டவரே, முழு இதயத்தோடு நான் உம்மை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுங்கள், இதயத்தோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு இதயத்தையும் ஆண்டவரே பால் திருப்புகிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த எஸ் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மைக்கு அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்வே, நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி ஆண்டவரே இதயத்தை திருப்புகிற எல்லா உள்ளங்களையும் தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடல் வியாதியோடு கூட ஆண்டவரே பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நீ அன்பு கூறுவதற்காய் ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் முழு இதயத்தோடு உம்மை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமது அன்பு அவர்களை ஈர்த்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.